திமுகவுக்கு மிக சவாலான மாவட்டமாகத்தான் விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகப்படியான வாக்குகளை அதிமுக கூட்டணி தான் பெறும் என மக்கள் நம்புகிறார்கள். வடக்கு மண்டலத்தில் முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தொடங்க இருக்கின்றோம். ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா? தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா? பிரபல நிறுவனங்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் 300 கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்புகளை, பின்னணி பணிகளும், களப்பணிகளும், தளப்பணிகளும் விறுவிறுப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த வகையில் தமிழகத்தில் யாருக்கு இன்றைய தேர்தலில் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்ற கருத்து கணிப்பை நமது கிங் 360யும் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமும் இணைந்து எடுத்துள்ளது. தமிழகம் தழுவிய அளவில் மாவட்ட வாரியாக தொகுதிதோறும் இந்த கருத்து கணிப்புகள் மக்களிடம் எடுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டமாக நாள்தோறும் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது வடக்கு மண்டல கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க இருக்கின்றோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது, எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகளை மக்களிடம் முன்வைத்தோம். அதற்கு கிடைத்த ஆதரவு அலைகளை உங்களோடு பகிர காத்திருக்கிறோம். இதுவரை சென்னை மற்றும் கொங்கு மண்டல உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் கருத்து கணிப்பு நிலவரங்களை பார்த்தோம். அந்த வரிசையில் தற்பொழுது வடக்கு மண்டலத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளின் நிலவரங்களை இன்று முதல் பார்க்க இருக்கின்றோம். வடக்கு மண்டலத்தில் முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தொடங்க இருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டத்தில் தான் புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் மாநாட்டை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவும் திமுகவும் சரிசமமான தலைவர்களை கொண்டுள்ள மாவட்டம். இந்த வகையில் விஜய்க்குமான ஆதரவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஆதரவு தளமும் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஹாட்டான மாவட்டமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. செஞ்சி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 20% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. மயிலம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 37% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 33% ஆதரவும், டிவிகேவுக்கு 18% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. திண்டிவனம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 34% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. வானூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 31% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 26% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 36% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் டிவிகேவுக்கு 30% ஆதரவு கிடைத்துள்ளது. திமுக கூட்டணிக்கு 27% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 9% ஆதரவும் கிடைத்துள்ளது. திருக்கோவிலூர் தொகுதியிலும் டிவிகேவுக்கு 32% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 11% ஆதரவும் கிடைத்துள்ளது. இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு என்பது வரும் தேர்தலில் எப்படியும் அதிமுகவுக்கு தான் இருக்கும் என்ற மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகப்படியான வாக்குகளை அதிமுக கூட்டணி தான் பெறும் என மக்கள் நம்புகிறார்கள். அந்த வகையில் விஜயின் தாக்கம் இந்த மாவட்டத்தில் அதிக அளவில் இருப்பதனால் திமுகவுக்கான வாக்கு வங்கியில் ஓட்டை விழுந்து அதிமுக 4 இடங்களை கைப்பற்றுகிறது. தமிழகம் தழுவிய அளவில் டிவிகே இங்கு 2 தொகுதிகளை கைப்பற்றும் என இப்பொழுது மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. இதை வைத்துதான் முதலாக விக்கிரவாண்டியில் மாநாடை நடத்துகிறேன் என இந்த சர்வேவின் அடிப்படையில் தான் விஜய் களம் இறங்கினாரோ என்ற ஒரு ஐயமும் இருக்கிறது. இன்னொன்று, இந்த கருத்து கணிப்பு எடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் விக்கிரவாண்டியில் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை விஜய் நடத்தியிருந்தார். அதன் தாக்கம் இங்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் தொகுதியிலும் தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறதா
என்றும் நாம் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. இங்கு திமுக கூட்டணி ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெறுகிறது. திமுகவுக்கு மிக சவாலான மாவட்டமாகத்தான் விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் 20% ஆதரவுடன் 3வது இடத்தை பிடித்தாலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 இடங்களை வெல்லும் வாய்ப்பு இருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது. வழக்கம் போல் 4வது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி குழப்பம், விஜயன் தாக்கம் ஆகியவற்றினால் ஆர்கே நகரில் என்ன ஒரு நிலைக்கு திமுக சென்றதோ அதே நிலையை விழுப்புரம் மாவட்டத்தில் சென்று விடுமோ என்ற ஐயம் கருத்து கணிப்பு எடுத்து வந்த குழுவினரிடமும் இதை ஆராய்ந்த கிங் 360 இடமும் எழுந்துள்ளது. பார்க்கலாம் இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு நாள் தாங்குகிறது. தேர்தல் களம் வரை விஜய் இதே மனநிலையோடு மக்களை வைத்திருப்பாரா, ஓட்டாக மாற்றுவாரா, மக்கள் இன்று உள்ள மனநிலையில் தான் தேர்தல் வரை இருப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளுக்கு கிங் 360யோடு இணைந்திருங்கள். ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா? தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா? பிரபல நிறுவனங்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் 300 கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.